இதே வந்து 2 கால்லையும் வீக்கம் வருது, பைலேட்ரல் 2 கால்லையும் ஒரே மாதிரி வீக்கம் வருது அப்படின்னா ப்ராப்ளம் அந்த இடத்துல கிடையாது, நமக்கு வந்து ஜென்ரல் சிஸ்டத்தில் ப்ராப்ளம்னு அர்த்தம். அதில் எந்த விதமான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கிட்னி ப்ராப்ளம், இருதய ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கடுத்து லிவர் ப்ராப்ளம். இந்த 3 உறுப்புகள் நமக்கு வந்து பாதிப்படையும் போது நமக்கு வந்து காலில் வீக்கம் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுவும் பொதுவாக சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த கிட்னி ப்ராப்ளமோ இருதய ப்ராப்ளமோ ஒரு காரணமாக இருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனில் இல்லை ஆரம்பகட்ட கிட்னி பாதிப்பு கொஞ்சம் தீவிரம் அடையும் போது அதிகமான புரதம் லீக் ஆகும்போது நமக்கு வந்து காலில் வீக்கம் வரும். இருதயத்தில் பம்பிங் ஃபெயிலியர், நமக்கு வந்து இருதயத்தில் நம்ம துடிப்புகள் பம்பிங் வந்து பத்தலை, நம்ம ரத்தத்தை வந்து பம்ப் பண்ண முடியல அப்படிங்கும்போது நமக்கு வந்து காலில் வீக்கம் வரலாம். இது ரெண்டும் அதுக்குரிய முறையான சிகிச்சை எடுக்கணும். லிவரில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து கல்லீரல் ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு புரதசத்து உண்டாகிறது நம்ம ரத்தத்தில் குறையும். ஸோ புரதசத்தோட அளவு குறையும். ஸோ அந்த ஹைப்போபுரோட்டீனீமியா, புரதசத்து அளவு குறையும் போது நம்மளோட சதைகளுக்குள்ள நீர் வந்து வெளியே வந்து நிற்கும். இதுதான் வந்து லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குரிய வீக்கம் வர்றதுக்குரிய காரணம். இந்த 3 முக்கிய உறுப்புகள் பாதிப்புகளை தவிர மேலும் சில விஷயங்கள்னால கால் வீக்கம் 2 பக்கம் வரலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம், தைராய்டு சுரப்பு குறைவாக இருக்கிறது, ஹைப்போதைராய்டிசம், அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து காலில் வீக்கம் உண்டாகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தைராய்டை கரெக்ட் பண்ணால் போதும். இன்னும் சிலருக்கு காலில் நரம்புகள் பாதிப்பு, இப்போ டயபெட்டிக் நியூரோபதி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு லேசான கால் வீக்கம் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் காலை தொங்க போடும்போது. ஏன்னா அந்த ரத்த குழாய்க்குரிய கண்ட்ரோல்லாம் இல்லாமல் ரத்த குழாய் விரிவடைகிறனால அந்த ரத்த ஓட்டம் வந்து அங்கேருந்து மேலே போகாமல் நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து சதைகளுக்குள்ள அந்த நீர் வந்து நிற்கிறதுனால கால் வீக்கம் இருக்கலாம். அதெல்லாம் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், காலை தொங்க போடும்போது ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மிதமான நரம்பு பாதிப்பினால வர்ற கால் வீக்கத்துக்கு பெருசாக ஒன்றும் சிகிச்சைங்கிறது தேவையில்லை. அது வந்து நம்ம காலை உயர்த்தி வச்சாலே போதும். அதே போல் உடல் பருமன், இன்னொன்று வந்து ப்ரெக்னன்சியில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வயிற்றில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால கீழிருந்து ரத்த ஓட்டம் மேலே போகிறதுக்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால அதிகமாக உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலில் வீக்கம் உண்டாகும். அது டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் சரியாக போயிடும். இதே நான் ஒபிசிட்டின்னு சொன்னேன் இல்லைங்களா, உடல் பருமன், அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். வயிற்றில் கொழுப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறனால ரத்த குழாயெல்லாம் அமுக்கப்படும். அதனால் வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதில் ஒபிசிட்டியில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும், அதிகமாக நடக்காமல் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க.